நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரான ஒரு மெத்தடாலஜியை ஃப்ரேம் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போகிறது வாஸ்தவமான பேச்சு தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏஎல்டின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்லெக்ஸியா, டிஸ்கால்குலியா, அப்புறம் இந்த ரைட்டிங் ப்ராப்ளம், அப்புறம் டிஸ்பிராசியான்னு ஒன்று இருக்குது, நான் வெர்பல். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாற்றணும், ரொம்ப உட்காந்து மெனக்கெட்டு செய்யணும். அந்த மெனக்கெட்டில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சாய்ஸ் வேணும் உங்களுக்கு. எது பண்ணலான்னு நம்ம முடிவு பண்ணிட்டு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்கள எது பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஒரு டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச் இல்லாமல் ஒரு லேர்னர் சென்ட்ரிக் இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் இருந்துச்சுன்னா அது ஒர்க் பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம் எமோஷன்ஸுங்க. கண்டிப்பாக பார்த்தோன்னா நிறைய பவர் ஸ்ட்ரகிள்ஸ் நடக்கும். உட்காந்து அந்த குழந்தைய உட்கார வச்சு படிக்க வைக்கும் போது பவர் ஸ்ட்ரகிள்ஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எமோஷனுக்கு தான் தீனி போடணும். நம்ம டீச்சராக மாறி ஐயோ இது முடிச்சாகணும், இது பண்ண வைக்கணும் அப்படின்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும்னா ரொம்ப உழப்போம். ஸோ ஃபஸ்ட் அந்த எமோஷனுக்கு நிறைய என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தீனி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எமோஷன்ஸ் இறக்குங்க. எமோஷன்ஸ் கொஞ்சம் காம் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது, நிறைய விதமான மூமெண்ட்ஸ் வேணுங்க. ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டு அவங்களோட சூப்பராக இருந்துச்சு. லைக் நிறைய பால்ஸை வச்சுட்டு எக்ஸசைஸ் மாதிரி ஜம்பிங் பண்ணி, லைக் என்ன சொல்கிறது, தாயமெல்லாம் விளையாடுவோம்ல, அதில் எல்லாம் வச்சு ரோல் ப்ளே பண்ணி இந்த டைஸ் வந்தால் நீ விளையாடு, இந்த டைஸ் வந்தால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு அதெல்லாம். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம். நாலாவது விஷயம் பார்த்தோன்னா மல்டி சென்சாரிங்க. சும்மா எழுத வச்சுட்டே இருந்தாலும் கடுப்பாகும், படிக்க வச்சுட்டே இருந்தாலும் கடுப்பாகும். எழுதவும் வைக்கணும், படிக்கவும் வைக்கணும். ரொம்ப முக்கியம் கலர்ஸ் வேணுங்க. மேஜிக்ஸுங்க, கலர்ஸ் மேஜிக்குங்க. அவங்க நிறைய வரைய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், அவங்க நிறைய கேட்கணும், அவங்க நிறைய பார்க்கணும். இது எல்லாமே கலந்ததாக தான் இருந்தால் மட்டும்தான் அந்த ரீவைரிங் ரொம்ப நல்லா நடக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிராஜ் இதெல்லாம் சரி சிராஜ், ஆனால் இதுக்கெல்லாம் டைம் வேணும்ல சிராஜ் அப்படின்னா கண்டிப்பாக டைம் வேணும். ஆனால் அந்த டைம் கம்மியான டைம் வேணும். இதெல்லாம் சொல்லிட்டாரு, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக டைமை அதிகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்போம், முடியவே முடியாது. ஷார்ட் டைம். நம்ம கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கோல் ரொம்ப பெரிய கோல், ரொம்ப நீளமான கோல். அந்த நீளமான கோலை நம்ம அட்டைன் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டைம், சின்ன சின்ன பிரேக் வச்சு தான் எடுத்துகிட்டு போக முடியும். டைம் ஃபிக்ஸ் பண்ணி 40 நிமிஷம் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி போர்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா மாட்டிப்போம். இது எல்டிக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவங்களுக்கு ப்ராக்ரஸ் கண்டிப்பாக கிடைக்கும்.